சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு மணி கேக் செய்து காட்ட போகிறேன். பர்த்டேக்கு தான் நான் செய்ய போகிறேன். பாம்போ இப்படி செய்வது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பாருங்க இப்போ என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதில் 3 அடுக்கில் கேக் பேக் பண்ணி வடிவாக அடுக்கி வச்சிருக்கிறேன். இது 150 பவுண்ட்ஸ் நான் இதுக்குள்ள 10 பவுண்ட்ஸாக உள்ளுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு பேக் இந்த பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள தான் இந்த காசை நம்முடைய வச்சு தண்டிருக்கிறேன். இந்த காசை இந்த நடுவுக்குள்ள வச்சு தான் நான் ஐசிங் போட போகிறேன். அப்போ அதோட இதில் 3 கலர் நான் கலந்து வச்சுருக்கிறேன். இதில் லைட்டும் டார்க்கும் இந்த லைட்டுமா 3 கலர். இதில் 5 சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஹாப்பி பர்த்டே டாப்பர், இதில் நிக்கோலான்ற பேருக்கு தான் கேக் செய்யப்போன்னு அந்த நேம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பிளாஸ்டிக் பூ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு மணி எடுத்து வச்சுருக்கிறேன் போ கட்டுறதுக்கு. இது ஒரு ரிப்பன், 3 பேக். இவ்வளோ தான் இது கேக் செய்கிறதுக்கு பொருட்கள் தேவை. வாங்கி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ நான் 3 கலர் கொடுத்துருக்கேன். கீழே டார்க், இதில் லைட், அதை விட இதில் லைட் கொடுத்துருக்குறேன். இப்படி நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக வரும். ஒரு கப்பில் சுடுதண்ணி எடுத்து வைக்கணும். சுடுதண்ணியை தொட்டு நீங்கள் அப்படி வளர்த்துனீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் படிவாக ஃபுல்லாக அழுத்தி எடுக்க போகிறேன். பாருங்க, நான் இப்போ வடிவா தண்ணியில் தொட்டு வடிவா கத்தியால் சேவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் மேலால் சாக்லேட் போட போகிறேன். அதனால் இதை சாக்லேட்டை ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி இந்த சாக்லேட்டை நான் இந்த பேக்குக்குள்ளே இந்த ரைட் டேக்கிங் நோசல்ஸ் இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக இருக்குது. மேலால் இந்த பேக்கில் போட போகிறேன். ஓகே, பாருங்க, இப்போ மகள் தான் போட போகிறோன்னு சொல்லி அவள் தனக்கு ஆசையாக இருக்கான், தானும் ஐசிங் செய்ய போகிறான்னு சொல்லி அவள் தான் பாருங்க இப்போ செய்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இப்படி கொஞ்சம் மெல்லமா பொறுமையா தானே செய்ய வேணும். பாருங்க, இப்போ ஃபுல்லாக எல்லாம் சுற்றி வர போட்டாச்சுது. நீங்கள் நல்ல வெயில் கூடவா இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்துட்டு மிச்ச வேலையை பார்க்கலாம். இல்லையே கொஞ்சம் உருகி கொண்டிருக்கும் சாக்லேட். இனி ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தேன். இப்போ இந்த மணி இதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் மேலே விட்டுட்டு இதுக்குள்ள இப்போ நான் வைக்க போகிறேன். மணியை கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுட்டு நான் இதை ரோஸா கொண்டு வைக்கிறேன். ரோஸா வச்சா கொஞ்சம் பேலன்ஸாக நிற்கும், உங்களுக்கு ஒட்டாமல் இந்த சாக்லேட்டில். என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால், இதில் உங்களுக்கு விரும்பின கலரில் விரும்பின மாதிரி பூக்களை வைக்கலாம். இதை பூக்களை வச்சா பேலன்ஸாக நிற்கும். இதில் இப்போ இந்த மணிக்கு மேலே பூவை வைப்போம். இப்போ சாக்லேட்டையும் வைக்கலாம்.
பாருங்க, நல்ல ஒரு அழகான மணி கேக் செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. பெருசா கஷ்டம் என்று சொல்ற அளவுக்கு இல்லை, ஈஸி. எதுவும் நாங்கள் செய்து பார்த்தா அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். செய்து பார்த்து உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மற்றும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.